நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனந்திருப்ப வந்தேன் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ பாருங்க, புறஜாதிகளும் கத்தரண்டையிலே வர வேண்டும், இயேசு கிறிஸ்து என்கிற மெய்யான ஒளியை அவர்களும் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி புறஜாதிகளுக்கு பிரகாசிப்பிக்கிற ஒளியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லி நம்ம கண்டுகொள்ள முடிகிறது. அடுத்து லூக்கா 1ஆம் அதிகாரம் 78, 79. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். இங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து சொல்லுகிறதை பார்க்குறோம். அவர் எங்கே தோன்றினாரா? உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயமா. அருணோதயம் அப்படின்னா இந்த சூரியோதயம்லாம் சொல்லுவாங்க இல்லையா, நல்லா இருட்டாக இருக்கும். அப்பொழுது சூரியன் வரும்போது எப்படி இருக்கும்? உலகத்திற்கே வெளிச்சமாக பிரகாசமாக இருக்கும். அதை போல ஆவிக்குரிய வகையிலே இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, பாவ இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜனங்களை ஒளியின் அண்டையிலே சேர்த்து கொள்வதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும். பாவ அந்தகாரத்தில் மரண இருளிலே உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தருவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். 7ஆவதான ஒரு காரியம் அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான். உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி, நம்முடைய பொல்லாங்குகளிலிருந்து நம்மை விடுவிக்கும்படிக்காக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே பிறந்தார். பிதாவான தேவன் இயேசு கிறிஸ்துவை எதற்காக இந்த பூமிக்கு அனுப்பினார்? நம்ம எல்லாருடைய பொல்லாங்குகளிலிருந்து விடுதலை ஆக்க வேண்டும், பொல்லாங்குகளிலிருந்து நம்மை விலக்கி பாதுகாக்க வேண்டும், பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றார். நம்ம கிட்ட தான் என்ன செஞ்சாராம்? தேவன் அனுப்பினாராம். யாரை? இயேசு கிறிஸ்துவை. எதற்காக? பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்காக தேவனானவர் இயேசு கிறிஸ்துவை, அவருடைய பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவை நம்மிடத்திற்கு அனுப்பினார். அப்போ இயேசு கிறிஸ்து பிறந்ததின் நோக்கம் என்ன? பொல்லாங்குகளிலிருந்து நம்மை விலக்கி நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக. அடுத்து லூக்கா 2ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இயேசு கிறிஸ்துவானவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். விரோதமாக பேசப்படும் அடையாளமாக தான் இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறார். அவர் பிறந்ததினுடைய நோக்கம் அதுதான். அதாவது அநேகர் மரியாளை குறித்து தவறாக பேசியிருப்பாங்க. அந்த நாட்களில் அநேகர் மரியாளை குறித்து தவறாக பேசியிருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவும் கூட பிறந்ததற்கு அப்புறம் ஊழியத்துக்குள்ள வந்த சமயங்களெல்லாம் அநேக எதிர்ப்புகள் அவருக்கு இருந்தது. அதற்கெல்லாம் அடையாளம் யாரு தான்? இயேசு கிறிஸ்து தான். அதற்கெல்லாம் அடையாளமாக தான் தேவனானவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்று சொல்லி நம்ம வாசிக்க முடிகிறது. அதுக்கடுத்ததாக 9வது ஒரு காரியம் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வரைக்கும் உள்ள வசனங்கள். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார்.
இங்கே 7ஆம் வசனத்தில் பாருங்கள், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திற்கு வந்ததற்கான முக்கியமான இன்னொரு நோக்கம் என்ன என்று நம்ம பார்க்கும்போது, பிதாவினுடைய சித்தத்தை செய்வதற்காக. பிதாவினுடைய சித்தம் என்ன? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அப்போ எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா நம்ம முதலாவது காரியத்தில் பார்த்தோம், பாவத்திலிருந்து ரட்சிப்பதற்காக. அப்போ நம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினால் மாத்திரம்தான் அகில உலக ஜனங்களும் மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும், நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி அவர் சித்தம் கொண்டிருந்தார். அந்த சித்தத்திற்கு தன்னை முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவானவர் ஒப்பு கொடுத்திருந்தார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததின் நோக்கமே பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தான். இறுதியாக கெத்சமனே தோட்டத்தில் கூட இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும்போது, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், அதோடு நிறுத்தினாரா? ஆகிலும் என்னுடைய சித்தத்தின் வழியல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும் என்று சொல்லி சொன்னார். அப்போ எல்லாவற்றையும் பிதாவினுடைய சித்தத்திற்கு அவர் ஒப்பு கொடுத்தவராக காணப்பட்டார். இப்போ பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக, பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே வந்தார் என்று நம்ம வாசிக்க முடிகிறது. அடுத்ததாக 10வது ஒரு காரியம், லூக்கா 1ஆம் அதிகாரம் 32 மற்றும் 33. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாள்வார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்றான். இங்கே தேவதூதன் மரியாளை பார்த்து சொல்லுகிறார், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் எப்படி இருப்பாரா? பெரியவராய் இருப்பார். அவர் உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ உன்னதமானவருடைய குமாரனாக இருப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே மனிதனாக வந்ததற்கான ஒரு நோக்கம் அவருடைய குமாரனாக இருக்க வேண்டும். இதுக்கு முன்னாடி பார்த்தா அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும், அதாவது பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம், உன்னதமானவருடையனா பிதா தேவனுடைய குமாரனாக இருப்பதற்காக அவர் என்ன செஞ்சாரா? இந்த உலகத்திலே வந்தார். அதனால தான் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பமாகும்படியாக தேவனானவர் செய்தார். ஒருவேளை யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்திருந்தார் என்றால் அவர் யாருடைய குமாரன்னு சொல்லியிருப்போம்? யோசேப்புடைய குமாரன் தான் சொல்லுவோம். சரிங்களா? நம்ம இந்த மத்தேயிலேயே இந்த வரலாறில் நம்ம பார்க்கும்போது யோசேப்பினுடைய வம்ச வரலாறு என்று சொல்லி நம்ம இங்கே பின்னாடி நம்ம பார்க்க முடியும். 16ஆம் வசனத்தில் யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான், அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார் என்று சொல்லி தான் நம்ம வாசிக்கிறோம். இந்த இடத்துல யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான் தான் இருக்குது. இயேசுவின் தந்தையாகிய யோசேப்பை பெற்றான் என்று சொல்லி இல்லை. சரிங்களா? ஏன்னா இயேசு கிறிஸ்து யோசேப்புக்கு பிறக்கலை, பரிசுத்த ஆவியினால் அவர் பிறந்தவர். சரிங்களா? அப்போ அவர் உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். யோசேப்பினுடைய குமாரன் இல்லை. யோசேப்பு வளர்ப்பு தந்தை, அவரை வளர்க்கிறதுல, இயேசுவை வளர்க்கிறதுல யோசேப்புக்கு மிகப்பெரிய பங்கு இருந்தது. ஆனால் பரிசுத்த ஆவியினால தான் யார் பிறந்தது? இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்தார். யோசேப்புக்கு பிறக்கலை என்பது நம்ம எல்லாருமே நன்றாக அறிந்தது. அப்போ அவர் யாருடைய குமாரன்? உன்னதமானவருடைய குமாரன். அந்த உன்னதமானவருடைய குமாரனாக இருப்பதற்காக இந்த உலகத்திலே அவர் பிறந்தார். 11வது காரியம், ஏசாயாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6 முதல் 7 வரைக்கும் உள்ள வசனங்கள். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன்,
நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் அதன் சமாதானத்திற்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஏசாயா தீர்க்கதரிசி உரைத்தது, கர்த்தரால் உரைத்தது என்ன என்று பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திலே பிறப்பார் என்பதை முன்னதாக அவர் அறிவித்திருக்கிறார், முன்னறிவித்து இருக்கிறார். எதற்காக என்று பார்க்கும்போது, தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி, தாவீதின் சிங்காசனத்தை திடப்படுத்துவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார். தாவீதின் வழியில தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். தாவீதின் வம்சத்திலே தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அதே சமயத்தில் தாவீதின் சிங்காசனத்தை திடப்படுத்துவதற்காக, உறுதிப்படுத்துவதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே பிறந்தார். இறுதியாக நம்ம வாசிக்கும்போது மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2ஆம் வசனம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். யூதருக்கு ராஜாவாக இருப்பதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே பிறந்தார். இறுதியாக நம்ம பார்க்கும்போது, யூதருக்கு ராஜாவாக இருப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். சொல்கிறாங்க இல்லையா, சாஸ்திரிகள் சொல்கிறாங்க இல்லையா, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை தேடி அவர்கள் வந்திருக்கிறாங்க. அப்போ யூதருக்கு ராஜா யார்? இயேசு கிறிஸ்து. உலக பிரகாரமான ராஜாக்கள் அநேகர் இருந்தாலும் உண்மையான ஒரு யூதருக்கு ராஜா யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அப்போ அந்த யூதருக்கு ராஜாவாக இருக்க வேண்டும், யூதர்களை ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்ம ஒரு 12 காரியங்களை பார்த்துருக்குறோம். எதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே பிறந்தார், அவருடைய பிறப்பின் நோக்கம்தான் என்ன? மனிதனாக பிறந்த ஒரு கடவுள் யார்? இயேசு கிறிஸ்து. அவரை இந்த அளவுக்கு அவருடைய பிறப்பு இருக்கும் என்றால் நோக்கம் இல்லாமல் எதுவுமே இருக்கவே இருக்காது. ஒரு கடவுளே மனிதனாக இந்த பூமிக்கு வர வேண்டும் என்றால் ஒரு சில நோக்கங்கள் இருக்கும். நோக்கம் இல்லாமல் கடவுள் என்ன செய்ய மாட்டார்? பூமிக்கு மனிதனாக பிறந்து வரமாட்டார், பரிசுத்தாவின் மூலமாக கர்ப்பமாகி வரமாட்டார். குறிப்பிட்ட நாட்கள் ஊழியத்தை முடித்து அவர் என்ன செஞ்சிட்டார்? மரித்தார். மரித்து அதோடு இருக்கல, அவர் என்ன செஞ்சார்? 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இதற்கு எல்லாவற்றிற்கும் ஒரு நோக்கம் இருக்க வேண்டும். நோக்கம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அப்போ பாருங்கள், ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், 10th வரைக்கும் படிக்குதுங்க, 11th குரூப் எடுக்குதுங்க. குரூப் எடுக்கும்போது நம்ம எதை வைத்து நம்ம குரூப் எடுக்க சொல்லுவோம்? 12th முடிச்சுட்டு நீ என்ன படிக்க போகிற, என்ன படிக்க போகிற அப்படின்னாலே அவன் என்ன யோசிப்பான்? படித்து முடிச்சுட்டு இந்த வேலைக்கு போகணும். அப்போ இந்த வேலைக்கு போகணும்னா காலேஜில் இந்த பாடம் எடுத்து படிக்கணும். இப்போ காலேஜில் இந்த பாடம் எடுத்து படிக்கணும்னா நம்ம 11ஆவதுல இந்த குரூப் எடுத்தால் தான் காலேஜில் அந்த பாடம் எடுத்து படிக்கிறப்ப ஈஸியாக இருக்கும். அப்போ ஒரு வேலை பார்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம், காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போக வேண்டும் என்ற ஒரு நோக்கம், அந்த நோக்கத்திற்காக அவன் எப்போ இருந்தே தயாராகிறான்? 10ஆம் கிளாஸ் முடித்ததுலேருந்தே என்ன செய்கிறான்? அவன் தயாராகிறான். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாலாம் நம்ம பார்க்கும்போது 6ஆவதுல இருந்தே என்ன செஞ்சுறாங்க? எந்த ஸ்கூலில் சேர்த்தா நல்ல கோச்சிங் கொடுப்பாங்க, எந்த ஸ்கூலில் 12th அதிக மார்க்கு பிள்ளைங்க வாங்கியிருக்குதுங்க, யாருமே ஃபெயில் ஆகாமல் 100% ரிசல்ட்டு எங்கே வாங்கியிருக்குதுங்க, இதெல்லாம் பார்த்து தான் என்ன செய்கிறோம்? நம்ம ஸ்கூலில் பிள்ளைகளை சேர்க்குறோம். எதற்காக? அவன் இந்த வேலைக்கு போகணுன்னா இந்த படிப்பு படிக்கணும், இந்த படிப்பு படிக்கணும்னா இந்த குரூப்பு எடுக்கணும், இந்த குரூப்பில் நல்ல மார்க் வாங்கணும்னா இந்த ஸ்கூலில் போய் சேர்த்தா தான் அவன் நல்ல மார்க். அப்போ வேலை என்ற ஒரே ஒரு நோக்கத்தை வைத்து என்னென்ன ஸ்டெப்பெல்லாம் நம்ம பண்ணுறோம். டியூஷனுக்கு அனுப்புகிறாங்க, இப்போலாம் நீட்டு கோச்சிங்க்கெலாம் என்ன செய்கிறாங்க? பிள்ளைகளை அனுப்புகிறாங்க. காரணம்
டாக்டர் ஆக வேணும், என் பிள்ளை டாக்டர் ஆக வேணும். அப்போ 10th அதுக்கு நீட்டு கோச்சிங் கொடுத்தா தான் அது என்ன செய்யும், டாக்டர் ஆக முடியும் என்று சொல்லி 5 வருடம் 6 வருடத்துக்கு முன்பதாகவே என்ன செய்கிறாங்க, கோச்சிங் கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க. என்ன நோக்கத்திற்காக, என் பிள்ளை டாக்டர் ஆக வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக. அப்போ கடவுளே மனிதனாக இந்த உலகத்திற்கு வருவார் என்றால் நோக்கம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அந்த நோக்கத்தை தான் நாம் இன்றைய நாளில் பார்த்தோம். முதலாவதாக ஜனங்களை பாவத்திலிருந்து ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக, இரண்டாவதாக தேவன் நம்மோடு இருக்க வேண்டும் என்பதற்காக, மூன்றாவது எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக, நான்காவதாக சத்துருக்களினின்று ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் என்பதற்காக, ஐந்தாவதாக புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாக இருக்க வேண்டும் என்பதற்காக, ஆறாவதாக ஜனங்களுக்கு வெளிச்சம் தந்து அவர்களை சமாதானத்தின் வழியிலே நடத்த வேண்டும் என்பதற்காக, ஜனங்களை பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக, எட்டாவது விரோதமாக பேசப்படும் அடையாளமாக அவர் இருப்பதற்காக, ஒன்பதாவதாக பிதாவின் சித்தத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக, பத்தாவது உன்னதமானவருடைய தேவனுடைய குமாரனாக இருக்க வேண்டும் என்பதற்காக, 11வது தாவீதினுடைய சிங்காசனத்தை உறுதிப்படுத்துவதற்காக, 12வது யூதருக்கு ராஜாவாக இருக்க வேண்டும் என்பதற்காக. இறுதியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிப்போம். எரேமியாவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரைக்கும் உள்ள வசனங்கள். அவர்களை மேய்க்கத்தக்கவர்களையும் அவைகள் மேல் ஏற்படுத்துவேன். இனி அவைகள் பயப்படுவதும் இல்லை, கலங்குவதும் இல்லை, காணாமல் போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ராஜா. இதை இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை கொண்டாடக்கூடிய இந்த நாட்களில் தகப்பனே, இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் என்பதை, அந்த நோக்கங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுடைய கண்களை திறந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அப்பா, நீர் இந்த உலகத்திலே வந்த நோக்கத்தை நாங்கள் புரிந்து கொண்டு அதை மற்றவர்களுக்கும் அறிவித்து, நீர் எப்படி பிதாவுடைய சித்தத்தை செய்தீரோ அதை போல நாங்களும் செய்யத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.